குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். போன வீக்கில் அவர் எர்த் அப்படிங்கிற லெசனில் பாதி பார்த்துட்டோம். மீதியை இப்போ பார்க்கலாம். ஓகேவா? லெட் அஸ் நோ பாருங்கள். த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த் இஸ் கிளாசிஃபைட் இன்டு டிஃப்ரெண்ட் லேண்ட்ஃபார்ம்ஸ் சச் அஸ். த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த், பூமியோட மேற்பரப்பை வந்து நிறைய விதமாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பிரிச்சிருக்காங்க, கிளாசிஃபை பண்ணியிருக்காங்க டிஃப்ரெண்ட் லேண்ட்மார்க்ஸாக. அதில் மவுண்டைன்ஸ் அப்படின்னா மலைகள், அடுத்து பிளாட்யூஸ் பீடபூமிகள், பிளைன்ஸ் அப்படின்னா சமவெளிகள், கோஸ்டல் பிளைன்ஸ்னா கடற்கரை சமவெளிகள், வேலிஸ் அப்படின்னா பள்ளத்தாக்குகள், டெசர்ட்ஸ் பாலைவனம், அண்ட் ஐலாண்ட்ஸ் தீவுகள். இந்த மாதிரி டிஃப்ரெண்டாக என்ன பண்ணியிருக்காங்க, கிளாசிஃபை பண்ணியிருக்காங்க. த ஹையஸ்ட் பீக் ஆன் த எர்த் இஸ் மவுண்ட் எவரெஸ்ட். இருக்கிறதுலையே ரொம்ப மிக உயரமான சிகரம், ஹையஸ்ட் பீக் எது அப்படின்னா மவுண்ட் எவரெஸ்ட் இன் த ஹிமாலயாஸ். அது எங்கே இருக்குது அப்படின்னா ஹிமாலயாவில் இருக்குது, இமயமலையில். அடுத்து இமயன். வாட் ஆர் த 5 ஓசன்ஸ் டேடி? காண்டினென்ட்ஸ் பற்றி கேட்டால் சொல்லி முடிச்சிட்டாரு. அடுத்து ஓசன்ஸ், என்னென்ன ஓசன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு கேட்குறான். ஃபாதர் பசிபிக் ஓசன், அட்லாண்டிக் ஓசன், இந்தியன் ஓசன், சவுதர்ன் ஓசன் அண்ட் ஆர்டிக் ஓசன். 5 நேமாக சொல்லிட்டாரு. 71% of the earth is covered by water and 29% of is 71% of the earth is covered by water and 29% is covered by land mass. 71% எர்த்தில் பூமியில் என்ன இருக்குது அப்படின்னா வாட்டர் தான் இருக்குது. 100ல் 71% என்ன இருக்குது, வாட்டர். 29% தான் லேண்ட், நிலம் இருக்குது. அபவுட் 96.5% ஆஃப் வாட்டர் இஸ் சலைன். சலைன்னா உப்பு தண்ணி, கடல் நீர். அதை நம்ம யூஸ் பண்ண முடியாது, நம்மளோட டெய்லி யூசேஜுக்கு அது யூஸ் ஆகாது. 96.5% of water is saline, 2.5% of water is fresh. மீதி 2.5% of water வந்து ஃப்ரெஷ் வாட்டர், நல்ல தண்ணி. அதுலேயும் 1% of water is easily accessible. ஒரே ஒரு % of water மட்டும்தான் நம்ம குடிக்கிற தண்ணியாகவும் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி தண்ணியாகவும் இருக்குது. மற்ற தண்ணி எல்லாமே நம்ம யூஸ் பண்ண முடியாது. இருக்கிற 1% ஆஃப் வாட்டர், அது மட்டும்தான் நம்மளோட டெய்லி யூஸுக்கு யூஸ் ஆகிற வாட்டர். அதை நம்ம என்ன பண்ணக்கூடாது, வேஸ்ட் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட், த ஆவரேஜ் டெப்த் ஆஃப் த ஓசன்ஸ் இஸ் 3800 மீட்டர். ஆவரேஜாக ஓசன்ஸோட டெப்த்து வந்து ஆழம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா, டெப்த்னா ஆழம் எவ்வளோ இருக்குன்னா 3800 மீட்டர். த டீப்பஸ்ட் பாயிண்ட் ஆன் த ஓசன் இஸ் மரியானா ட்ரென்ச் விச் இஸ் லொக்கேட்டட் இன் த பசிபிக் ஓசன். இருக்கிறதுலையே எல்லா கடல்லையுமே ரொம்ப ஆழமான இடம் எங்கே இருக்குது அப்படின்னா மரியானா ட்ரென்ச். ட்ரென்ச் அப்படின்னா அகழி. அது மட்டும்தான் இருக்கிறதுலையே ரொம்ப ஆழமான இடம் இருக்கிற ஓசன்ஸ்லையே. அது எங்கே இருக்குது அப்படின்னா பசிபிக் ஓசனில் இருக்குது. இமயன். தேங்க்யூ டேடி, டுடே ஐ ஹாவ் லேர்ன் எ லாட் அபவுட் த எர்த் ஃப்ரம் யூ. எனக்கு ரொம்ப தேங்க்ஸ்ப்பா, இன்றைக்கி உங்கள்கிட்ட இருந்து நான் நிறைய விஷயங்களை பூமி பற்றி கற்றுக்கிட்டேன். நவ் ஐ எம் கோயிங் டு ஸ்டடி அண்ட் டூ மை ஹோம்ஒர்க். இப்போ நான் படிக்க போகிறேன், என்னோடய ஹோம்ஒர்க்கை பார்க்க போகிறேன். ஓகே இமயா, கோ அண்ட் ஸ்டடி. ஓகே போய் படி அப்படின்ட்டாரு அவங்க டேடி. க்ளோசரி பாருங்கள். பார்ட்டிகிள்ஸ், வெரி ஸ்மால் பீசஸ். பார்ட்டிகிள்ஸ்னால் ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கிற பீசஸை தான் பார்ட்டிகிள்ஸ், துகள்கள்னு சொல்லுவோம். சலைன் வாட்டர் அப்படின்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி சால்ட்டி வாட்டர், உப்பு தண்ணி. ட்ரென்ச் அப்படின்னா எ லாங் டிச், ரொம்ப ரொம்ப ஆழமான ஒரு இடத்த தான் ட்ரென்ச் அப்படின்னு சொல்லுவோம், அகழி. ரீகேப் பாருங்கள். தி யூனிவர்ஸ் கன்சிஸ்ட் of billions of galaxies, stars, planets, 12 planets, comets, asteroids, meteoroids and natural satellites. The Earth is the 3rd planet from the Sun and the 5th largest in the solar system. Fill in the blanks பாருங்க. First one, the distance between the Earth and the Sun is dash 150 million kilometer.
டேஸ் ஆர் கேஷ்டு டியூ டு த ரெவல்யூஷன் ஆஃப் த எர்த். எர்த்தோட ரெவல்யூஷனால் என்ன கிடைக்குது அப்படின்னா சீசன்ஸ். தேர்ட், த காண்டினென்ட் டேஸ் இஸ் கவர்ட் பை ஐஸ். எந்த காண்டினென்ட் வந்து ஃபுல்லாக வந்து ஐஸால் கவர் பண்ணியிருக்கோம்? அண்டார்டிகா. ஃபோர்த் ஒன், த பிக்கஸ்ட் காண்டினென்ட் இஸ் ஏஷியா. இருக்கிறதுல ரொம்ப பெரிய காண்டினென்ட் ஏஷியா. ஃபிஃப்த் ஒன், டேஸ் இஸ் described as ரெட் பிளானட். எது வந்து ரெட் பிளானட் அப்படின்னு சொல்கிறோம்? மார்ஸ். சிக்ஸ்த் ஒன், டேஸ் பர்சன்டேஜ் ஆஃப் அவர் எர்த் இஸ் கவர்ட் பை சால்ட் வாட்டர். சலைன் மட்டும் தான் இருக்குதுன்னு படித்தோமா? 96.5% ஆஃப் அவர் எர்த் இஸ் கவர்ட் பை சால்ட் வாட்டர். அடுத்து மேட்ச் த ஃபாலோயிங் பாருங்கள். ஸ்மாலஸ்ட் காண்டினென்ட் இருக்கிறதுலையே ஸ்மாலஸ்ட் காண்டினென்ட் என்னது? ஆஸ்திரேலியா. செகண்ட் ஒன், ப்ளூ பிளானட். எதை ப்ளூ பிளானட் சொல்லுவோம் அப்படின்னா எர்த். ஏன்னா அங்கே மட்டும்தான் வாட்டர் இருக்கு. தேர்ட் ஒன், நெப்டியூன் வந்து ஃபர்தஸ்ட் பிளானட். சன்லேருந்து ரொம்ப தூரமாக இருக்கிற ஒரு பிளானட். அடுத்து சீசன்ஸ் வந்து எதனால் வந்து கிடைக்குதுன்னு பார்த்தோம்? எர்த்தோட ரெவல்யூஷன். எர்த்ஸ் ரெவல்யூஷன். ஃபிஃப்த் ஒன், டே அண்ட் நைட் எதனால் கிடைக்குது? எர்த் ரொட்டேஷன். நெக்ஸ்ட் பாருங்கள், கொஷின் ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் தி ஃபாலோயிங். ஃபர்ஸ்ட் கொஷின், what do you know about universe? Page number 143. The universe is a vast expansion of space. The universe consists of billions of galaxies, stars, planets, dwarf planets, comets, asteroids, meteoroids, and natural satellites. The exact size of the universe is still unknown. Scientists believe that the universe is still expanding outward. அதாவது யூனிவர்ஸ் அப்படிங்கிறது ஸ்பேஸோட ஒரு பெரிய எக்ஸ்பேன்ஷன் தான் யூனிவர்ஸில் என்னெல்லாம் இருக்குன்னா கேலக்ஸிஸ், பில்லியன்ஸ் ஆஃப், ஒரு கேலக்ஸி 4 கேலக்ஸி அந்த மாதிரி இல்லை, பில்லியன்ஸ் ஆஃப் கேலக்ஸி, ஸ்டார்ஸ், பிளானட்ஸ், டுவார் பிளானட்ஸ், கோமெட்ஸ், ஆஸ்ட்ராய்ட்ஸ், மீட்ராய்ட்ஸ் அண்ட் நேச்சுரல் சேட்டிலைட்ஸ். இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு தமிழ் மீனிங் என்ன அப்படிங்கிறது தெரியும், மேலே எழுதியிருக்கேன். இது எல்லாமே எங்கே தான் இருக்குது? யூனிவர்ஸ்குள்ளே தான் இருக்குது. த எக்ஸாக்ட் சைஸ் ஆஃப் த யூனிவர்ஸ் இஸ் ஸ்டில் அன்னோன். இன்னும் யூனிவர்ஸோட எக்ஸாக்டான சைஸ் இது தான் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க முடியலை, தெரியலை. சயின்டிஸ்ட் பிலீவ் தட் த யூனிவர்ஸ் இஸ் ஸ்டில் எக்ஸ்பேண்டிங் அவுட்வர்ட். சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இன்னும் யூனிவர்ஸ் வந்து அப்படியே வெளிப்பக்கமாக அவுட் சைடாக வந்து விரிவடைஞ்சிக்கிட்டே போகுது, எக்ஸ்பேண்ட் ஆகிக்கிட்டே போகுது. ஸோ அதோட சைஸை என்ன பண்ண முடியல, கரெக்டாக பெர்ஃபெக்டாக சொல்ல முடியலை அப்படிங்கிறாங்க. இதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்குள்ள ஆன்சர். செகண்ட் கொஸ்டின், டிஃபைன் சோலார் சிஸ்டம். பேஜ் நம்பர் 143. பாருங்கள் செகண்ட் கொஸ்டின். சோலார் சிஸ்டம் கன்சிஸ்ட் ஆஃப் த சன், த 8 planets, their moons, dwarf planets, asteroids and comets. These objects are gravitationally bound. இங்கே என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா சன் உட்பட 8 planets இருக்குது, அதோட 3 இருக்குது, dwarf planets, asteroids and comets, இது எல்லாமே இருக்குது. இந்த ஆப்ஜெக்ட்ஸ்லாம் எப்படி உனக்கு வந்து ஒன்றோட ஒன்று கனெக்டிவாக இருக்குது அப்படின்னா அங்கே வந்து ஒரு கிராவிடேஷ்னலி பவுண்டு, ஒரு ஈர்ப்பு விசை இருக்குது, அதனால ஒன்றுக்கு ஒன்று கனெக்டிவிட்டியோடு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். ஹவு டிட் த எர்த் ஃபார்ம்? எர்த் வந்து எப்படி ஃபார்ம் ஆச்சு? ஃபஸ்ட்டு எர்த் வந்து எப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு கொஸ்டின். பேஜ் நம்பர் 142. பாருங்கள். அப்ராக்சிமேட்லி 4.54 billion years ago, solar system was a cloud of dust and gas known as solar nebula. முன்காலத்தில் அதை வந்து சோலார் நெபுலான்னு சொன்னாங்க. ரொம்ப பில்லியன் வருஷங்களுக்கு 4.54 billion இயர்ஸ்க்கு முன்னாடி அதில் வந்து என்ன தான் இருந்தது அப்படின்னா கிளவுட், மேகங்களும், தூசு அண்ட் கேஸ், இது 3 தான் என்ன பண்ணுச்சு அதில் இருந்தது. அதை சோலார் நெபுலா அப்படின்னு சொல்லுவாங்க. டியூ டு an explosion, these particles collapsed and began to spin, having the sun at center.
ஒரு பெரிய வெடிப்பு ஏற்பட்டு அதில் வந்து எல்லாமே என்ன ஆயிடுச்சு, அந்த வெடிச்சதில் அந்த துகள்கள் எல்லாமே கொலாப்ஸ் ஆகிட்டு அது வந்து சன்னை வந்து சென்டராக வச்சு மையமாக வச்சு அந்த துகள்கள் எல்லாமே சுற்றி வர ஆரம்பிச்சது. பார்ட்டிகல்ஸ் எல்லாமே என்னது சுற்றி வர ஆரம்பிச்சது. த பிக்கர் பார்ட்டிகல்ஸ் which revolve around the sun are called planets. இருக்கிறதுலையே ரொம்ப பெரிய பார்ட்டிகல்ஸ் இருக்குல்ல, பிக்கர் பார்ட்டிகல்ஸ், பெரிய பெரிய துகள்கள், பெரிய பெரிய பார்ட்டிகல்ஸ் எல்லாம் என்னது சன்னை சுற்றி வர ஆரம்பிச்சது. thus the planet earth formed. இப்படி தான் என்ன ஆச்சு அப்படின்னா பிளானட் எர்த் வந்து ஃபார்ம் ஆச்சு. ஃபோர்த் ஒன் பாருங்கள், டிஸ்டிங்கிஷ் பிட்வீன் ரொட்டேஷன் அண்ட் ரெவல்யூஷன். ரொட்டேஷன்னா என்ன, ரெவல்யூஷன்னா என்ன? ரொட்டேஷன், த மூமெண்ட் ஆஃப் த எர்த் ஆன் இட்ஸ் ஆக்சிஸ் இஸ் கால்டு ரொட்டேஷன். பூமி வந்து தன்னோட அச்சில் சுற்றுறதுக்கு பேர், தன்னையோட அச்சில் தன்னைத்தானே சுற்றுறதுக்கு பேர் அப்படின்னா ரொட்டேஷன். ரொட்டேஷன் ஆஃப் த எர்த். டே அண்ட் நைட் ஆர் கேஸ்ட் டியூ டு த எர்த்ஸ் ரொட்டேஷன். இந்த எர்த்தோட ரொட்டேஷன் நடக்கிறதுனால தான் நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா டேயும் நைட்டும், இரவும் பகலும் வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து ரெவல்யூஷன், த மூமெண்ட் ஆஃப் த எர்த் அரவுண்ட் த சன் ஆன் இட்ஸ் ஆக்சிஸ் விச் இஸ் டைட்டில்டு அபவுட் இட் இஸ் tilted about 23.5 degree is called revolution of the earth. Seasons are caused by earth's revolution. அதாவது சீசன்ஸ் வந்து எர்த்தோட ரெவல்யூஷனால் நமக்கு கிடைக்குது. அது என்ன பண்ணுது அப்படின்னா, எர்த் என்ன பண்ணுது அப்படின்னா தன்னைத்தானே சுற்றுறதுக்கு பேர் ரொட்டேஷன் பார்த்தோம்ல, தன்னைத்தானேயும் சுற்றிக்கிட்டு சன்னையும் சுற்றி வருது. அதுக்கு 23.5 டிகிரி அச்சில் வந்து சுற்றி வருது. 23.5 டிகிரியில் சுற்றி வர்றதுக்கு பேர் ரெவல்யூஷன். இந்த ரெவல்யூஷனால் நமக்கு சீசன்ஸ் கிடைக்குது. சீசன் என்னென்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு பாருங்கள் சம்மர், மார்ச் டு மே. இந்த மந்தில் ஃபுல்லாகவே பயங்கர சம்மராக இருக்கும், வெயில் பயங்கரமாக இருக்கும். செகண்ட் சவுத் வெஸ்ட் மான்சூன், ஜூன் டு செப்டம்பர். அடுத்து வந்து நார்த் ஈஸ்ட் மான்சூன், அக்டோபர் டு நவம்பர். அடுத்து விண்டர், டிசம்பர் டு பிப்ரவரி. ஃபிஃப்த் கொஸ்டின், ஹவு மெனி ஓசன்ஸ் ஆர் தேர் ஆன் த எர்த்? எத்தனை ஓசன்ஸ் இருக்குது எர்த்தில் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 149 பேஜ் நம்பர். பசிபிக் ஓசன், அட்லாண்டிக் ஓசன், இந்தியன் ஓஷன், சவுதர்ன் ஓசன் அண்ட் ஆர்டிக் ஓஷன். 5 ஸ்மால் கொஸ்டின் பார்த்தாச்சு. அடுத்து பாருங்கள் ஆன்சர் இன் டீட்டெயில். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ரைட் அபவுட் த சோலார் சிஸ்டம். பேஜ் நம்பர் 143. பேஜ் நம்பர் 143ல் ஸ்மால் கொஸ்டினில் செகண்ட் ஒன் பார்த்தோம்ல, அதே ஆன்சர் தான் வரும் இதுலேயும். செகண்ட் கொஸ்டின் பார்த்தோமா, சோலார் சிஸ்டம், அந்த ஆன்சரே தான் வரும். எக்ஸ்ட்ரா வந்து அந்த நடுவில் இருக்கு பாருங்கள், நான் கட் பண்ணியிருக்கேனா, வெரி இன்ட்ரெஸ்டிங் டேட் டெல் மீ அபவுட் அ சோலார் சிஸ்டம், அதை கட் பண்ணிடுங்க. கீழே தேர் ஆர் 8 பிளானட்ஸ் இன் அவர் சோலார் சிஸ்டம். தே ஆர் மெர்க்குரி, வீனஸ், எர்த், மார்ஸ், ஜூபிட்டர், சாட்டர்ன், யுரேனஸ், நெப்டியூன். இது வந்து ஃபர்ஸ்ட் டீட்டெயில். செகண்ட் டீட்டெயிலில் ரைட் அபவுட் த பிளானட் எர்த் இன் டீட்டெயில். பிளானட்டான அந்த எர்த்தை பற்றி வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து எழுத சொல்லியிருக்காங்க. பேஜ் நம்பர் 142 அண்ட் 147. 140ல் கொஞ்சம் இருக்குது, 147ல் கொஞ்சம் இருக்குது. ஆன்சர் பாருங்கள். ஆல்ரெடி ஸ்மால் கொஸ்டின் தேர்ட் கொஸ்டினில் இந்த ஆன்சர் நம்ம படிச்சிட்டோம். அப்ராக்சிமேட்லி 4.5 பில்லியன் இயர்ஸ் ago solar system was a cloud of dust and gas known as solar nebula. Due to an explosion, these particles collapsed and began to spin, having the sun at the center. The bigger particles which revolve around the sun are called planets. Thus the planet Earth formed. Page number 147ல life is possible only on the earth because of the presence of land, air and water. லைஃப் வந்து நம்ம வந்து வாழ்க்கை வாழ்கிறதுக்கு ஏற்ற இடமா இருக்கிறது பூமி மட்டும்தான். ஏன் பூமி மட்டும்தான் ஏற்ற இடமா இருக்குது அப்படின்னா, இங்கே மட்டும்தான் லேண்ட், ஏர், வாட்டர், நிலம், நீர், காற்று, இது எல்லாமே உயிர் வாழ்கிறதுக்கு நமக்கு அடிப்படையான தேவைகள். இது மூணு எங்கே மட்டும்தான் இருக்குது? எர்த்தில், நம்மளோட பூமியில் மட்டும்தான் இருக்குது. ஸோ வாழ்கிறதுக்கு ஏற்ற இடம் பூமி மட்டும்தான். அடுத்து அந்த ஓஐசி, வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சன் அண்ட் த எர்த், அது வேணாம் கட் பண்ணிடுங்க. அதுக்கு அடுத்த லைன் பாருங்கள், த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சன்
and the earth is nearly 150 million kilometers. சன்னுக்கும் எர்த்துக்கும் இடையில உள்ள தூரம் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது 150 மில்லியன் கிலோமீட்டர் இருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த 2 பாயிண்டும் செகண்ட் டீட்டெயிலோட நம்ம 142ல் பார்த்ததோட ஆட் பண்ணிக்கிடணும். அதுக்கடுத்து தேர்ட் கொஷின் பாருங்கள். எக்ஸ்பிளைன் அபவுட் த காண்டினென்ட்ஸ், பேஜ் நம்பர் 147. டீட்டெயில் 3 பாருங்கள். ஏஷியா, ஆஃப்ரிக்கா, நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, அண்டார்டிகா, யூரோப் அண்ட் ஆஸ்திரேலியா. இதுதான் 7 காண்டினென்ட்ஸ். அடுத்து பாருங்கள், விச் இஸ் தி பிக்கஸ்ட் அது வேண்டாம், அந்த லைன் வேண்டாம், கட் பண்ணிவிடுங்க. த ஏஷியா காண்டினென்ட் வேர் வி லிவ் இஸ் த பிக்கஸ்ட் ஆஃப் ஆல். இருக்கிற எல்லாத்துலேயுமே ரொம்ப பெரிய காண்டினென்ட் என்ன அப்படின்னா நம்ம இப்போ வாழ்ந்துட்டுருக்க ஏஷியா காண்டினென்ட். அண்ட் ஆஸ்திரேலியா இஸ் த ஸ்மாலஸ்ட் ஒன். பிக்கஸ்ட் ஏஷியா, ரொம்ப சின்னதாக இருக்கிறது ஆஸ்திரேலியா. அண்டார்டிகா இஸ் எ ஸ்னோ கவர்ட் லேண்ட் மாஸ். அண்டார்டிகா எப்படி இருக்கும்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பனியால் மூடப்பட்டிருக்கும். ஸ்னோ கவர்ட், ஸ்னோனா பனி, பனிக்கட்டியால் மூடப்பட்டிருக்க ஒரு நில அமைப்பை கொண்டது தான் அண்டார்டிகா. அண்டார்டிகா அப்படிங்கிற காண்டினென்ட். ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், யூனிட் 1 அவர் எர்த் இது ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. கொஸ்டின் ஆன்சரும் குறிச்சாச்சு. நீங்கள் நோட்டில் ஒரு டைம் காப்பி பண்ணிவிட்டு படித்து எழுதி பாருங்கள். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.